இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்பதில் உள்ள முரண்பாடுகள் என்ன? அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அல்லது 12வது வசனத்தில் சொல்கிறார், உங்களுக்கு வேறு ஒரு இயேசுநாதரை பற்றி போதித்தாலோ வேறு ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு 6வது பெற்றுக்கொண்ட என்று சொன்னாலோ இன்னொரு நற்செய்தி இருக்கிற என்று சொன்னாலோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். இதன் பின்னர் கொலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் முதல் பக்கத்திலேயே அவர் சொல்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, ஒரு கிறிஸ்தவ குழுவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் இன்னொரு குழுவுக்கு நீங்கள் வெகு இலகுவாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே என சொல்கிறார். அந்த நாளையிலேயே அப்போஸ்தலருடைய காலத்திலேயே வேறு இயேசுநாதரை பற்றி போதித்திருக்கிறார்கள். வேறு இயேசுநாதர் என்றால் நீங்கள் நினைக்க வேண்டாம் 4-5 இயேசுநாதர் இருந்து அதில் ஒருவரை பற்றி போதித்திருக்கிறார்கள். இல்லை, ஒரு இயேசுநாதரை பற்றி சொல்லப்படும் பிழையான கருத்துக்கள், அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயம். இன்று நம் மத்தியில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அது திருத்துவக்காரர்களிடமிருந்து வந்த ஒரே பொருளானவர் எனும் விடயத்தில் இருந்த முரண்பாடுகள் பற்றியும் இயேசு மகன் என்ற உள்ள முரண்பாடுகளை பற்றியும் பார்ப்போம். பொதுவாக அல்ல, புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இயேசுநாதரை ஒரே பேரான மகன் எனவும் தலைப்பேரான மகன் எனவும் படைப்புகளின் முதல் படைப்பு எனவும் வரும். இதில் உள்ள முரண்பாடுகள் என்ன? அதாவது திருத்துவ கொள்கை ஒரே பொருளானவர் என்னும் கொள்கை எவ்வளவு முரண்படுகிறது என பாருங்கள். அரிஸ் என்பவர் அந்த காலத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார், இயேசு கடவுளுக்கு மகன் அல்ல இல்லையா என்று. மற்றது அந்த நாளையில் நிலை வந்த இன்னொரு கிறிஸ்தவத்தான ஆரியன் அமைப்பு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது, அல்லது அது ஒரு கருத்தை சொல்லி இருந்தது, கடவுள் எப்பொழுதும் தந்தையாக இல்லை. அதாவது நீங்கள் கல்யாணம் முடிக்கும் முன்னர் ஒருவருக்கு நீங்கள் கல்யாணம் முடித்த காலத்தில் கணவன் மனைவியாக இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை என வரும் பொழுதுதான் நீங்கள் தாயாகவோ தந்தையாகவோ ஆகுவீர்கள். உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் வரும் புருஷனும் பஞ்சாதியும் தான். அதாவது கடவுள் தந்தையாக இல்லாத காலப்பகுதி ஒன்றொன்று இருந்தது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. அவர் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாரையும் படைக்கவில்லை என்றால் அவர் வெறும் கடவுள் மட்டுமே. அவர் யாரையும் படைத்தது என்றால் பெற்றெடுத்தபடியாத்தான் அவர் கடவுள் என்பதுதான் அந்த ஆரியன் அமைப்பின் நிலைப்பாடு. அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருந்ததால் அந்த மதம், அந்த கிறிஸ்தவ அமைப்பு வளர்ந்தது. இது இன்னொரு கிறிஸ்தவ அமைப்புக்கு பிடிக்கவில்லை. ஆகவேதான் அவர்கள் கான்ஸ்டன்டைனுடன் சேர்ந்து கொண்டனர். ஆகவே இந்த மகன் என்பதில் உள்ள பிரச்சனை என்ன? அதாவது ஹீப்ருவை நான் வாசித்த பொழுது அதில் ஒரு விடயம் வருகிறது, நீர் எனக்கு மகனாக இருப்பீர், நான் உனக்கு தந்தையாக இருப்பேன். இது ஆங்கிலத்தில் நான் வாசித்த பொழுது தெளிவாக எதிர்காலம் என உணரக்கூடிய மாதிரி will be என இருந்தது. அதாவது இருப்பீர், இருந்தால் இருக்கிறோம் என்பது அல்ல, இருப்பீர். ஒரு இறைவாக்கு நிறைவேறும் பொழுதுதான் இயேசு கடவுளுடைய மகனாவார் என்பதுதான் அங்கு சொல்லப்படுகிற விடயம். இதைவிட ஹீப்ருவில் நீர் வானத்தை விரித்தீர் என சொல்லப்பட்டது யார் ஒரு கிறிஸ்தவ குழுவால் பிழையாக அதில் திணிக்கப்பட்டு விட்டது அந்த காலத்திலேயே. அதற்கு அவர்கள் தரும் சங்கீதம் 102. அதில் பார்த்தீர்கள் என்றால் தாவீது அரசர் கடவுளை நோக்கி சொல்கிறார். கடவுள் தாவீது அரசரை நோக்கி சொல்வதும் அல்ல, இதை படுபிழையாக திணித்து திரித்து
ஹீப்ருவில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் இவ்வாறு ஒரு திருத்தம் செய்தார்கள் என்பது புரியவில்லை. அந்த காலத்திலேயே நிகழ்ந்து விட்டது. 300ஆம் ஆண்டுக்கு முதலே நிகழ்ந்து விட்டது. அதில் இருக்கும் பல பிழையான விடயங்கள் இன்று வரை கிறிஸ்தவ கூட கலைக்க முடியாது. கதைத்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் பிளவுபடுத்துகிறோம், நாங்கள் பேய் பிடித்தவர்கள். மட்டம் தட்டுவதற்கு எவ்வளவு வழியோ அவ்வளவு வழியோ அவர்கள் கையாளுவார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவது சரியான கஷ்டம். அவர்கள் அந்த நாளில் கிறிஸ்தவர்களுடைய இந்த பிளவுகளை விளங்கப்படுத்துவது என்பதும் கஷ்டம். யார் வரலாற்றை பின்னோக்கி பார்ப்பார்கள்? இன்று நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை நிறைய இருக்கு. எப்படி வரலாற்றை பார்ப்பதற்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்பது, ஒரே பொருளானவர் என்பது பிழையான கொள்கை. இதை விட நீங்கள் கேட்க முடியும், பைபிளில் அவர் படைத்தார் என கொலசேரில் வரவில்லையா, அங்க வரவில்லையா என்று. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரவில்லை. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களிடத்தில் வந்த பிழையான கொள்கைகள். இதை விட ஒருவர் சொல்லி காட்டியிருந்தார், அனைத்தையும் படைத்தவர் இயேசு, அனைத்திலுமாக படைத்தவர் இயேசு என இங்கே கொலசேரில் வருகிறது, பிலிப்பியரில் வருகிறது. அவற்றுக்கு எல்லாம் கொரிந்தியரில் ஒரு விடயம் வருகிறது. அனைத்துக்கும் அடிபணிய, அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிபணியும், அதை அடிபணிய செய்தவரும் கடவுளுக்கு அடிபணிவார் என்பதிலிருந்து கடவுள் அதில் இணைக்கப்படவில்லை, கடவுளை தவிர அனைத்தும் என அர்த்தம் கொள்ள வேண்டும் என கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்தெழுத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாக்குவாதம் செல்லுபடி ஆகியற்று விடுகிறது. இயேசு கிறிஸ்து கடவுளின் ஒரே பேரான மகன் அல்ல. தொடர்ந்து என்ன கருத்துக்களை முன்வைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே கருத்துக்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.